பயன்படுத்துங்க. அருமை காஸ்டர் விளக்கா அடி தருண அடியா மாப்பிள. 6-14. வந்து ஹைவேஸ் மேல்நிலை பள்ளியில் இங்கே அரசு விடுமுறைகளில் மட்டும் இங்கே வந்து பேரூராட்சி தலைவரும் துணைத் தலைவரும் அவங்க 2 பேருமே இணைந்து இங்கே வந்து அரசு விடுமுறையில் வந்து போட்டிகள் வச்சு அவங்களுக்கு ஊக்குவிச்சுட்டு வராங்க. அருமையான சர்வீஸ், நல்லா விளையாடுறாங்க, நல்ல டாப். அதே போல் அரசு விடுமுறை நாளான இன்று நம்மளுடைய சுதந்திர தினம் இங்கே வந்து வாலிபால் போட்டி வந்து கைப்பந்து போட்டி வந்து நடந்துச்சு. இந்த கைப்பந்து போட்டியில் வந்து ஒரு பக்கம் டைட்டன் டீமும் இன்னொரு பக்கம் கோலார் டீமும் வந்து கலந்து கொண்டு கடைசியில் கோலார் டீம் ஜெயிச்சிட்டாங்க, டைட்டன் டீம் தோத்துட்டாங்க. 3-2 அப்படின்னு தோத்துட்டாங்க. வாங்க அந்த நிகழ்வு தொடர்ந்து பார்ப்போம். அருமையான விளையாட்டுறா இந்த 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹைவேஸ் மேல்நிலை பள்ளியில் வந்து நிறைய கலை திருவிழா, பாட்டு, டான்ஸு, கவிதை, பேச்சு போட்டி அப்போ நடந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து பரிசும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வையும் பார்ப்போம், வாங்க பார்ப்போம். மரங்கள் அசைய தேசிய கொடியும் பறக்க மலைவையா சொல்லி பேச வந்துள்ளேன் தருணாகிய நான். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்த ஒரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல, நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூறுவதற்காகவும் சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தையல்ல, ஒரு சித்தாந்தம். இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கின்றோம், ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தின் பல தியாகிகளின் அழியாத வாசனையை கொண்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் நாம் நமது தேசிய கீதத்தை பாடும் போதும் ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கொடி அசையும் போதும் சுதந்திரத்தை மட்டுமல்ல, பல போராட்ட பயணத்தை குறிக்கிறது. என் சக மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், தேசத்திற்காக பாடுபட்டவர்களை போற்றும், தேசத்தை காப்போம். வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த். மாணவர்களை இன்னும் இத்தரணிக்கு ஈர்த்து கொடுத்து கொண்டிருக்கும் எம் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் பயிலும் சர்வீன் என்ற நான் இன்று நமது இந்தியா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வெள்ளையின் ஆணவத்தை அடக்க வந்த தலைவர்கள், பல பாடுபட்டு இந்தியாவை மீட்க வந்த வீரர்கள், அகிம்சை வழியில் மகாத்மாவும், 1000 ஏந்தி நேதாஜியும், கொடியை ஏந்தி குமரனும், வாழ்விடிப்பு வீரன் சுந்தரலிங்கனாரும் என பல தலைவர்கள் பாடுபட்டு இம்மண்ணிற்கு சுதந்திரத்தை மட்டும் வாங்கி தரவில்லை, இம்மண்ணில் சுதந்திரம் என்னும் விதையை விதைத்து சென்றுள்ளனர். வெள்ளையனே வெள்ளையனே, எங்கள் இடத்திலேயே பட்டா ஓட்டி மிட்டாய்களை போட வந்தாயா? உனது நிறம் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் வெள்ளை நெஞ்சை முன்பு நீ என்றும் ஆட்சி செய்ய இயலாதரா? நாங்கள் உட்கார்ந்து விட்டு சுதந்திரம் என்று நினைத்தாயே? வியர்கள் சிந்தி ரத்தம் உதித்து ஊர் மொழி பாராமல் அன்பை வாழாய் சூடினோம் எங்கள் உயிரை தெய்வத்திற்கு. பல எழுச்சி மிக்க புரட்சிகள் செய்து வாங்கிய சுதந்திரம் எம் இந்தியா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சரத்தில் ஓரெல்லாம் நிறுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றிருந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என புரட்சி கவியின் வலுப்பெற்ற சுதந்திர இந்தியாவானது ஆசிய கண்டத்தின் அங்கமானது நம் இந்தியா, அதிசய பூமி நம் இந்தியா, அச்சமில்லா எம் இந்தியா, ஆங்கிலேய நிகரான ஏவுகளை அனுப்பும் நம் இந்தியா, முத்தமிழ் வாழ்ந்த இந்தியா, மூச்சுக்குள்ளே காந்திருக்கும் எம் இந்தியா. 3 பக்கம் கடல் இருக்க, முன்னேறி செல்ல நிலம் இருக்க, முன்னோர்களின் அரசு முறைகளில் ஒன்று. வானம் பழுகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? என்னோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கட்டவனே என வீரர்கள் வீர வசனத்துடன் வீரத்தை பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்ப நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம். பழைய மாணவர்கள் மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வந்து
பரிசுகளை வழங்கினார். மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் காட்சன், ரித்தீஷ், பார்லி, ராம் பெனிமிஞ்ச், சூரிய பிரகாஷ் மற்றும் தீபன் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். காகிதம் என்று எண்ணுபவர்கள் மத்தியில் பட்டமாய் பரப்பேன் என்னும் எண்ணம் படைத்த எம் பள்ளியின் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி காந்தியத்தில் அவர்களை முன்னிலையே வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மினிசா அனிகேட் கமர், மாணவர்கள் அமைதிக்காகவும் நேரமின்மை காரணமாக விரைவாக வருமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 9ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் மாணவி சு கௌசல்யா, 2ஆம் மதிப்பெண் வகுப்பு முதல் மதிப்பெண் ஆ தங்கமுத்தையா, 2ஆம் மதிப்பெண் டி பிரபாகரன், 3ஆம் மதிப்பெண் கௌ ரித்திகா. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரவும். சிகிச்சா ஆர் ஸ்வேதா முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களை வருகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 11ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவர்கள் முதல் மதிப்பெண் க தீபன்ராஜ், 2ஆம் மதிப்பெண் ஜ விஷ்ணுபிரியா, 3ஆம் மதிப்பெண் சாசா. பதினொன்றாம் வகுப்பு முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு திரு செந்தில் அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்கள் முதல் மதிப்பெண் க சரவணவேல், 2ஆம் மதிப்பெண் கு திவ்யா, 3ஆம் மதிப்பெண் சு ராகவன். 12ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவன் சூர்யா முதல் மதிப்பெண். காட்சன் சரவணவேல் சிறப்பாக விளையாடி அந்த அணியை அவருடைய அணியை ஒப்புவிக்க வைத்த காட்சன் அவர்களுக்கு நமது செல்வகுமார் மற்றும் கம்யூனிஸ்ட் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் ராணி அவர்கள் சார்பாக விளையாண்ட விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக